குக்கிங் டைம் சேனலில் பாசி பருப்பில் ஒரு புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/4 கிலோ பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இதில் 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். பாருங்க, தண்ணி ஊற்றிருக்கேன். திக்காக காய்ச்சணும், அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாசி பருப்பை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு 2-3 ஏலக்காயிலே போட்டுக்கணும். 1/4 கிலோ வெல்லம் தனியாக அங்கே போட்டிருக்கேன். இங்கே 1/4 கிலோ பாசி பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வறுத்தாச்சு. அப்போ தான் உங்களுக்கு வாசமாக இருக்கும். இதை எடுத்து மரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி போடலாம், புட்டு அவிக்கலாம். இதை போய் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா பிடிங்கிற மாதிரி தண்ணி தெளித்து 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கேன். ஆவியில் வேகட்டு. இதை வச்சு தண்ணியில் வச்சு ஆவியில் வேக வச்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேகட்டுங்க. இதுக்கு தேங்காய் பாருங்க இடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. இதை எடுத்து தட்டில் கொட்டும். ஆறட்டும். நெய் போட்டிருக்கோங்க, வானல் வச்சாச்சு. இதை கட்டு. பாருங்கள், இது மேலே தேங்காய் பூ அள்ளி வச்சுட்டேன். இறக்கி வச்சு திருப்பி தேங்காய் பூக்காக வச்சுருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. எடுக்க போகிறேன். இந்த நெய்யில் இந்த புட்டை கொட்டிடுறேன். இதில் பாருங்கள், வெள்ளைப்பாவு எடுத்து ஊற்றிக்கணும். இதில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் கிண்டிக்கிட்டு பார்த்துட்டு கூட ஊற்றலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாசிப்பருப்பை வறுத்துக்குங்க. இட்லி பானை 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி இட்லி மாவில் வேக வச்சு தேங்காய் பூ துருவி போட்டு ஏலக்காய் போட்டு நெய் போட்டு வெள்ளை பாவை காய்ச்சி இதில் ஊற்றி கிளறி இறக்குங்க. சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெடிங்க. நன்றிங்க.